ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ்ரீ vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் ஈஸியான சன்னா கிரேவி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கலந்துட்டு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்ளீனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்குது. இது நல்லா வெங்காயம் வணங்கி வரட்டும். வணங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கினதும் இதில் நான் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடியாகவும் சேர்த்துக்கலாம். தக்காளி 1 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். இது வீட்டிலேயே அரைச்ச கொத்தமல்லி தூள். இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுடலாம். இதில் வேக வச்சிருக்க 200 கிராம் சுண்டல் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கொதிச்சுட்டு இருக்கக்குள்ள நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகி நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.